போகிற போக்கில் வாழ்க்கை தத்துவம் வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து கண்டிப்பாக நமக்குன்னு யாரோ ஒரு பர்சன் இருக்கணும், அந்த பர்சனை நம்ம சம்பாரிச்சு வைக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதுக்கு வந்து ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்த கமெண்ட்டும் கூட அதுதான். அந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படிங்கிறத எனக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நான் எழுதியும் வச்சுருக்கேன். மோகனா ஜித்வேன் அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு என் அம்மா மட்டும்தான் எல்லாமே, நல்லது கேட்டது எதுனாலும் என் அம்மா கிட்ட தான் சொல்வேன், உலகத்தில் யாருமே நம்ப முடியல, எல்லாமே உலகமே பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்க, நிறைய பேர் வந்து அம்மா இல்லாமல் இருக்காங்க. ஏன், என்னுடைய ஹஸ்பண்ட்கே அம்மா கிடையாது, சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல் தான் வளர்ந்தாங்க. அப்படி அவங்க வந்து லைஃப்பில் எவ்வளவோ வந்து ஸ்ட்ரகிளோட தான் வளர்ந்துருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. அதை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எடுத்துக்கிறேன். ஆனால் உலகமே பொய்யா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. பிகாஸ் எல்லாருமே பொய் தான், யாருமே உண்மை கிடையாது, நம்மளும் உண்மை கிடையாது. இன்றைக்கி என்ன உங்களுக்கு பிடிக்குதுன்னா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். எல்லாத்துக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, எல்லாரும் உண்மையாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கால சூழ்நிலைகள் அவங்கள அந்த மாதிரி மாற்றுது. அதுக்கோசரம் நம்ம வந்து எல்லாமே போயின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. கோ வித் ஃப்ளோ, எந்த ஃப்ளோவில் போகுதோ அதே ஃப்ளோவிலே நம்மளும் போவோம். எல்லாரும் பொய்ன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ எல்லாருமே யாருமே உண்மையாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை, பொய்யா இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அவங்கவுங்க போக்கில் அவங்கவுங்க இருந்துட்டு போகிறாங்க, நம்ம போக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நமக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே ஓகே.